வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அருகம்புல்லும் பன்னீர் ரோஸும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இந்தமாரி உள்ளன் நூல் இந்தமாரி கட்டிட்டுக்கோங்க. நான் 2 ஆணியில் ரெட்டைப்பட்டையில் உள்ளன் நூல் கட்டியிருக்கேன். உங்களுக்கு 4 உள்ளன் நூல் வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அருகம்புல் மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் 4 உள்ளன் நூல் வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தமாரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அருகம்புல்லை இந்த வேரெல்லாம் கட் பண்ணி அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி 4 உள்ளன் நூலில் 2 இந்த பக்கம் அந்த பக்கம் 2 வச்சுட்டு இந்தமாரி நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டு நல்லா டைட்டாக இழுத்துருங்க. ரொம்ப ஒரு ஈஸியான மாலை தாங்க இது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் அருகம்புல் நிறைய வேணும். நான் இப்போ சின்ன மாலையாக தான் போடுறேன். உங்களுக்கு அருகம்புல் நிறைய கிடச்சிதுன்னா பெருசாகவும் நம்ம மாலை அழகாக நீட்டாகவும் போடலாம். நான் இப்போ சின்ன மாலையாக தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே சைஸ் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அருகம்புல் ஒன்று சின்னதும் பெருசுமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ 2 கட்டிட்டேன். 3ஆவதும் இதே அளவுக்கு அருகம்புல் வச்சு கட்டிக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு அருகம்புல் கட்டிட்டதுன்னா திரும்பவும் நம்ம ரோஸ் வச்சுட்டு இதே அளவுக்கு தான் அருகம்புல் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோஸ் வந்து கரெக்டாக லைனாக அழகாக வரும். பாருங்கள், நான் 3 இது கட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு ரோஸ் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் கொஞ்சம் உதிரும், அதனால் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் கட்டினா அந்த பூ வந்து உடையாத இருக்கும், ஸ்டிப்பாகவும் நிற்கும். பாருங்கள், இப்போ நம்ம பூ வச்சு டைட் பண்ணிட்டோம். காம்பு எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இப்போ திரும்பவும் அருகம்புல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்ச அளவே தான் அருகம்புல் திரும்பவும் அதே அளவுக்கு 3 தடவை இதேமாரி கட்டிடுவோம். இப்போ அந்த பூவோட நெருக்கமாக வைங்க, கேப்பு விடக்கூடாது. பாருங்கள், இதேமாரியே நம்ம டைட் பண்ணி கட்டிக்கிட்டே வாங்க. பூ உள்ளே போயிடுச்சு, அந்த காம்பு மட்டும்தான் உள்ளே இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு 4 பூ வச்சுருக்கேன். 3 அருகம்புல் வச்சு இந்தமாரி கட்டியிருக்கேன். ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான மாலை தாங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட்டிட்டோம். நான் பின்பக்கம் திருப்பி காட்டுறேன். பாருங்கள், காம்பு நீளமாக இருக்கனால ரோஸோட காம்பு நீளமாக வச்சு இந்தமாரி மாலை கட்டுங்க. அப்போ தான் அது உருவாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். மாலையும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மாலை போடுங்க. நன்றி, வணக்கம்.